தெரியுமா? சமைக்கிறதை விட கஷ்டம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுங்கிறது எந்த ஆம்பளைக்காவது தெரியுமா? என்னதான் பிடிக்கும்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போங்களேன், நாங்க சமைச்சுதான் வைக்கிறோமே. அதுவும் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி வச்சா மட்டும் ஐயோ சூப்பரா இருக்குது இன்னைக்கு என்னன்னு சொல்லி சொல்லி வேற வெறுப்பேத்துறது. ரசிகன் இருக்கின்ற இடத்தில் கலைஞனுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை. பலே அப்படிங்கிற ஒரு சொல், கண்களில் வெளிச்சத்தோடு உட்கார்ந்து காத்திருக்கிறீர்கள் இல்லை, உங்களை பார்த்தாலே போதும் பேச்சு தானா வரும். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது கொரோனால, மக்களே இல்லை, ஆனா ஆன்லைன்ல பேசுவோம், நம்ம மூஞ்சியை நாமளே பார்த்து பேசுவோம். அப்படி கூட பேசினேன் நான். இப்போ பாருங்க, எனக்கு மக்கள் கிடைத்திருக்கிறீர்கள், மக்கள் கண்களில் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்கான உணவை இன்னும் ஏற்றுவதற்கு தருகிறேன். உயிர் இருக்கிற எல்லாருக்குமே அந்த உயிருக்குள்ளாக ஒரு பொறி இருக்கிறது, ஒரு ஸ்பார்க். இந்த சமைக்கிற பெண்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்குது, எல்லாம் ஆர்டர் பண்ணுதுங்க ஆன்லைன்ல, யாரும் சமைக்கிறது இல்லை. சமைக்கிற பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். இந்த கேஸ் லைட்டர்ல நெருப்பு வருமா? என்ன வரும்? ஸ்பார்க் தான் வரும். அந்த பர்னர்ல இந்த வெளியில வர்றது நீங்க ஆன் பண்ண உடனே நெருப்பா? இல்ல, கேஸ் தான். இந்த ஸ்பார்க் அடிச்ச உடனே என்ன ஆகும்? ஸ்டவ் இப்படி பத்திக்கும்ல. நம்முடைய மனசுல இருக்கிற ஸ்பார்க் அடிச்சதுதான் நம்ம வாழ்க்கை அப்படி பத்திக்கும்.